வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி முத்துராஜ் அவர்களுக்கு கொடுத்தாலும் பேர் தெரியல தியாகராஜன் சார்பாக மாமா எனக்கு மாமா அவர்கள் 501 அம்பளி படைத்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முத்துராஜ் சார். ஏறிப்பேன்னு நினைக்கிறேன் மிருதத்தில். நாளைக்கு பிள்ளை ஊட்டியை கூட்டு போக பஸ் காசு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா தானே இன்னும் 500,000 வரும். முளைக்க தெரியாத வேலை இருக்கடா. ஒரு சொந்தக்கார சம்பந்தார ஊர்ல போய் வாச்சாத்தான் அவங்க பேரு. இன்னொன்று ஒரு ஓனைய பாடிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன சொன்னிச்சு? ராஜநடிகர் மாமா தியாகராஜன் அவர்களுக்கு ஏஆர் மங்கலம் அவர் குடும்பத்தார்களுக்கு நன்றி நன்றி. நீ நினைச்சு சொல்றாங்க என்ன ஒண்ணு வந்த சாமியா உண்மையிலேயே நான் முத்துச்சிரிப்புக்கு அடுத்து ரசிச்சு கேட்ட பாடல்னு தம்பி ரஞ்சித். இதெல்லாம் கைதட்டு வாங்கி கொடுக்குறேன். என்னையே மொத்தமான கைத பிகாஸ் ரஞ்சித் அவர்களே ஞாபகம் இருக்க அறந்தாய் பக்கம் நாடகத்துக்கு வரும்போது நீ மூக்க ஒழுக விட்டுட்டு டவுசரை கிளிய விட்டுட்டு வருவ. துப்புக்குன்னு பிடிச்சேன் ஜாக்கரையில விழுந்த பிச்சைக்காரன் அடுத்த வீட்டுக்கு போக முடியாது. இருங்கடா உன்னை இந்த பகுதியில வாழ வைத்தது இந்த தமிழர்கள். நான் கிடையாது. திறமை இருந்தால்தான் வளர்த்து விட முடியும். பனையேறவன் பெட்டக்ஸ எட்ட மட்டும் தாங்க முடியும். கண்டிப்பா அதுக்கு மேல அவன் கொண்ட கட்ட பிடிச்சி மொங்கு வெட்டினாலும் சரி அறுவாரோட விழுந்தாலும் சரி. என்ன எப்படி நீ தாங்குவ? உன்னை தாங்கிறதுக்கு பொகுலி தூக்கி பேடு நிப்பாட்டிருவே. நீயே பனைமரத்தை முறிச்சுக்கிட்டு அதையும் சாச்சி விட்டு விழுந்துருவேன். உடனே நான் தாங்கல அண்ணன் சாக்கிய வச்சு ஏத்தினேன். சாக்கியே ஒடிஞ்சு வச்சு அவர் சொல்றார் ஆளவளம் சோ போடாத கோமாளி நாய்க்கு இங்க என்ன வேலை? இந்த நாய் வேலைன்னா மொத்தத்துக்கு வேலையே கிடையாது. நான் 10 பேரை வளர்த்து வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னை நானே தாழ்த்திக்கிறேன் அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாருமே இந்த கலையில முன்னேறுங்க. என்னை பொறுத்தளவு நீங்க சூப்பர் சிங்கருக்கு முத்துச்சிற்பி அன்னை போனது ஒட்டுமொத்த நாடக கலைக்குழுவுக்கும் கலைஞர்களுக்கும் பெருமை. பிப்பாசு போன தாமரச்செல்வி அதே மாதிரிதான். இன்னைக்கு சினிமால நான் நடிச்சேன். ஆனா அந்த கலையை விட்டு போல. சினிமால நடிக்கக்கூடிய 1000 நகைச்சுவை நடிகர் இருக்கலாம். இந்த நாடக கலைஞர்களை காப்பாற்ற அவர்கள் வரமாட்டார்கள். உண்மைதானே? சினிமா நடிகர் காப்பாற்றுவாங்க. நாடக கலை இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா எம்கேஆர்னு ஒரு பப்பனும் கூடுதுன்னா அது பெருமை அல்ல. 10 கலைஞர்களுக்காக இந்த மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இதே எனக்கு பெருமை. ஆளோட சோப் போட சொல்றேன். சோப் போட சொல்லி ராமநாட்டு மாவட்டம் ஐஜி எனக்கு சட்டம் போடுறாரா? சொல்லு. சோ அப்படின்னு என்ன தெரியுமா? இறந்துட்டார். சோ அப்படி அன்னை கேரளத்துக்கு சொல்லவே இல்லை. இல்லாட்ட தகத்து ஒப்போச்சு அழுது எனக்கே சொல்லலடா. என்ன சொல்ற? சேர விட்டு எதிர்க்க முடியாது. சோ கேரளத்துக்கு போறா. பெட்ரோல் வேணாம், கூலை மட்டும் கொண்டு வந்து 5-6 போட்டு எரிச்சு விட்டு. ஹலோ ப்ரோ, அடுத்த ஊர்ல இருந்து இங்க வந்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ப்ரோ. உண்மையிலேயே இந்த கிராமத்தை காவல்துறை அதிகாரி ஐயா நோட்டீஸ் கொடுக்கும் போதே சொன்னாங்க பப்புனி யாரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. எம்கேஆர்னு சொன்ன உடனே கண்டிப்பா ஒரு நல்ல கலைஞர் அவர் நாடக அமைச்சாரும் நல்ல நடிகரை தான் போடுவார்னு சொன்னார். அதுக்கே இந்த இளைஞர்களுக்கு நாங்க கைதட்டேன். கொரோனா காலத்துல பர்மிஷன் வாங்கி நாடகம் நடத்தின ஒரே ஊர்னா ஏஆர் மங்கலம். நீங்க 10 கலைஞர்களை வாழ வைக்கிறீங்க ஐயா, நீங்க தான் எங்களுக்கு கடவுள். ஆனா இப்படி தர்த்திலே முடிச்சவங்களை எரிச்சிருங்க. நானும் இதே தாயமங்கலம் பக்கத்துல கிழக்கேரியாக்காரன்
நோனி அர்த்தம் ஒழுக்கமா இருந்த மத்த ஒப்பன் மாதிரி எனக்கு நினைச்சு தெரியாத. இது ஊராமே என் சொந்தக்காரங்க, எல்லாருமே எனக்கு சொந்தங்க. இல்ல பப்புரு நான் தான் தெரியுமா இல்ல நீ டான்ஸ் நினைச்சு பேசுறியா? கருக்குளிச்ச மாட்டேன். நாட்டுல எவனுக்கும் சாக வருது. ப்ரோ ஒரு சிகலை கட்டி யாரும் காட்டணும். ஆடத்தை கருத்து நல்ல ஒரு பேரை கருத்துக்குவாங்க. பாடி கார்டு அப்படியே வாங்க. ராமாயணம், மகாபாரதம், அகநானூறு, புகழானூறு, மல்லிகைப்பூ 200. எனக்கு மொட்டை நாக்கு ப்ரோ. நீ பாடும் போது தூக்கிரு. புறா 100, கலவாளி 5. ஐயா அந்த 2 பேர்த்துமே கிளப்பிடுங்க. போய தூக்கி இறங்கிப்பா. நாட்டுக்கு பிடிச்ச கேடு. நாட்டுல அவங்க என்னென்னமோ நடக்குது. ஏன்னா ஏயா போட்டு ஊரை பேரை கிடக்குறீங்க. ஐயா ஒரே விஷயம் ஐயா, நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டீங்க. உங்க ஊர்ல வந்து ஏஆர் மங்கலத்துக்காரங்க உங்க இப்படி பண்ணா நீங்க ஒத்துக்குறீங்களா? நியாயத்தை சொல்லுங்க. இந்த திருவிழா நடத்த இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே இங்க உள்ள இளைஞர்ல நான் தலை வணங்குறேன் ஐயா. உண்மையில நல்ல டைம். அன்பாலயம், நம்ம அன்பாலயம் எங்க இருக்குன்னா திருச்சி பக்கம் நொச்சிகுளம், விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. அங்கே இளைஞரா தேடி வந்தாங்க. ஒரே ஒரு பெரிய மனிதர் வந்தார், எங்க அண்ணன். நினைக்குது எங்க அண்ணன். அவங்க வந்து இந்த கிராமத்துக்காகத்தான் நான் வந்தேன், இந்த இளைஞர் மனசுக்காக நான் வந்தேன். ஏன்னா இந்த தேதியெல்லாம் ஒரு 10-15 ஊர் கேட்டாங்க. ஆனா கொடுத்த வாக்கை எப்பயுமே தவற மாட்டேன். நீ 1 லட்சம் கொடுத்தாலும் மாத்தி போக மாட்டேன். கொடுத்த ஊருக்கு தான் வரும். அதே உண்மை. அப்ப சரிதான? இப்படி இப்படி பப்படெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா? அப்போ இருக்குதுல கிறிசு கட்டவே நான் தான் போவேன். என்னை நீங்க போட்டாலும் உங்களே வைவேன். மறு வருஷம் என்னத்தையும் கேக்குறீங்க. ஏன்? நீங்க எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க. நான் உரிமையோட பேசுவேன். நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா என் உசிரை அழைஞ்சாலும் விட்டு போக மாட்டேன். அன்புல என்ன வேணா கொடுப்பேன், என்ன வேணா கொடுப்பேன். என் உசிரை தவிர. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஏழை வாயில காப்பாற்ற. நீ ஆத்தாலும் சோறு ஊத்துலன்னு நீ கவலைப்படாத. நேர வண்டி ஏறி அன்பாலயம் வந்துரு. உனக்கு ஒரு வீடு கட்டி வைக்கிறேன். வையாசி 5 வீடு கட்ட போறேன். முதல் ஆரம்பத்துல யாராவது வீடு இல்லையா வீட்டுல வந்து இருந்துக்க. நான் சொல்றதையும் செய்வேன். ஒரே விஷயம், மேடையில பேசிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஆள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிடையாது. ஏஆர் மங்கலத்துல இருந்து வந்து பாத்தீங்க என்னோட அன்பாலயத்துல எத்தனை வார்த்தையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த வைவேன் இந்த ஆளு இந்த பொய் சொல்லிக்கிட்டே நாடகத்துல காசு ஏன் தேவையில்லையே. நாடகத்துல வாங்க காசு தேவையில்லை. நாடக உலகத்துல என்னைய மாதிரி சம்பாதிச்சவன் எவனுமே கிடையாது. அடி சொல்றேன். என்னைய மாதிரி யாரும் சம்பளம் வாங்க கிடையாது. எனக்கு எதுக்கு? என் பொண்டாட்டி எங்க அப்பா அம்மா காப்பாத்த வெறும் 2000 போதும் இந்த நாடகத்துல. ஏன் என்னை நம்பி அத்தனை ஜீவன் கிடக்கு. நான் சொல்றதையும் செய்வேன். சரிதான்? அடுத்த வருஷம் பட்டிமன்றம் போடுங்க. கொலை அத்துவேன். அன்னைக்கு ஆக்காட்டி ஆரம்பம் என்னைய கேட்டாருப்பா, ஒரு பட்டிமன்றம் பேச வர்றாங்க. தேதி இல்லை. பட்டிமன்றம் பேசவா? அதுல போகல போய் நான் ஒரு மணி சொல்லுங்க. ஆதி காலத்திலே மண்பாண்டங்கள் சமைத்து எவனாவது அதுக்கு வந்து உரிமை அடி அடிப்பாங்க. போதும் போதும் நினைக்கிறேன். சாமியார் நீங்க பெரிய ஆள் தாங்க. போட்டிருக்கிற வேஷத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனா நீங்க சொன்னீங்க கீழே தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்துச்சு பாவம், பலூன் மாதிரி. அது சட்டி சைஸ் உனக்கு தெரியுமா? அண்ணனே சிரிக்குது. சீனை அத்து விட்டு போவேன் தெருவில். காடகத்தில் பார்த்து பாரு சாமியாரையா, பார்த்து பாருன்றேன். சாகு போய் நாக்கு இழுக்குது. தகடு வச்சுட்டியா? எனக்கு செட்ட கலட்டு சண்டை வர போது ஸ்பீக்கர்ல தூக்கி அந்த ஓன நான் அடிப்பேன். அப்புறம் சேக்காயி நெலிஞ்சு வச்சுன்னு எனக்கு சொல்லக்கூடாது. காயல் கட்டுறோம்னா மதுரை ஓனர். இன்னைக்கு வா, நீ பெரியாளே அதியா ரஞ்சித்து பெரியாளியா? இன்னையில இருந்து கிடையாது, எப்பயுமே நீ பெரியாள். நான் என்னைக்குமே உனக்கு கீழே உள்ள கோமாளி. விஷயம் என்ன தெரியும்?
எந்த விஷயம் உனக்கு தெரியும்? அன்னைக்கு ஒருத்தன் காது குத்து விஷயத்துக்கு கூட நீ போல. விட மாட்டேன். விட மாட்டேன். எல்லாரும் எந்திரிங்க. என்னென்னமோ ஆக போகுது எனக்கு தெரியாது. யூடியூப்ல தூக்கிட்டு போய் எங்கேயாவது சடங்கு வீட்டுல எடுத்தாது பொழைச்சுக்கா ஓடி போற. தூக்கிட்டு போய் எங்கேயாவது ராம நாடகம் போட்டு பொழைச்சுக்க ஓடி ஓடுறா மிஷின்ல தூக்கி போறான். உத்தராசு ரெண்டு ஒம்பளை உள்ள வந்து என்ன பொழைக்கணும் ஓடுறா. சரி கலந்துப்பா. கலந்து கொண்டு போய் கிட்ட அதெல்லாம் காது ஊத்துல காயர் ஏறி நறுக்கி பொழைச்சுக்க போ. வெளியே வந்துட்டேன். நீ உட்காரு. மாடு அவுத்தோட போறேன் உட்காரு. இல்ல வாடி வாசா காணகத்தில் பாட்டு பாடிச்சாங்க. என்னத்தா இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஊத்துறாங்களா? அரிசி நாளைக்கு தானே உட்காரு. ரேஷன் கடையெல்லாம் அடப்பு. நீ காலையில எந்த வண்டி ஓடாது. சந்தனம் முழக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே வந்தாரை நாம் கட்டுவோம். நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே பட்டாரை நாம் சுட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தையோ அதில் திகழும் குங்குமத்தை அகழ்ந்தயம்போ தத்துவம் தந்தையோ அதில் திகழும் குங்குமத்தை அணைந்தோ. சந்தனம் முழக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மைதீட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை கொட்டுவோ. பன்னிரு விழிகளில் மைதீட்டுவோ, பன்னிரு செவிகளில் நகை கொட்டுவோ. திருமால் ஒளி வீசும் கவசமிட்டு சிந்து முல்லைப்பூ அடையணிவோ. திருமால் ஒளி வீசும் கவசமிட்டு சிந்து முல்லைப்பூ அடையணிவோ. இன்னும் ரெண்டு பேரும் தெரியலையா? சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. குரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கந்தன் விளையாடும் சக்கரங்கள் வீரத்திலே. குரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கந்தன் விளையாடும் சக்கரங்கள் பவளத்திலே. தங்கத்திருப்பாரம் வணங்கிடும் போது, தங்கத்திருப்பாரம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது. நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தா நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தா நன்மையெல்லாம் நடக்குது. நாடு செழிக்க இவனை யாரா தூக்க வச்சு எழுதி போட்டது? நினைச்சு வயிறேன் சுக்கு காப்பி வித்து கூட உழைக்கக்கூடிய தமிழின் தலைவனங்கிறேன். யாரு தொடையிலையும் கொண்டு போய் அதை வச்சிடாரு. சுக்கு காப்பி வாங்கிட்டாங்களா? சிராக்ஸ் அவங்க இழப்பு அதிகமா இருக்கு, இங்க ரத்தம் கட்டி இருக்கு, டிபி இருக்கு, என்ன சிராக்ஸ் இருக்கு. சரி வா, நான் வந்தாலா வா. கட்டு 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 கட்டு. எந்த ஊராட்சி கண்ணை இப்படி வரைவாங்களா? எந்த ஊரையாவது ஜாமி இப்படி வருவானு நிலமலை எப்படி இருக்கு? அப்ப நான் கட்ட மாட்டேன் பட்டுக்கிறதோ. பாருங்கள் செங்கற்கள்
வணக்கம். தலைப்புச் செய்திகள். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. காசு கொடுக்கலையே ஐயா இருக்கு பஞ்சாயத்து. காசு இல்ல அவ்வளவுதான். இல்லைன்னு சொன்னா இங்க நான் தரேன். அப்போ இங்க வா நான் தரேன். முருகா ஒரு 100 ரூபா கொடுப்பான். என் நம்பிக்கை வாங்கிக்க முருகன் 100 ரூபா வாங்கிக்க. முருகா இப்படி உழைக்கிற வர்க்கத்துக்குலாம் உதவி செய்யணும்டா. நாட்டுல வேணும் கொள்ளையடிக்கிறேன். ஓ சிங்க கொடுத்தாச்சா? கொடுத்துப்பா. அவருக்கு ஒரு கை தட்டுதலாம் மத்தியில. இந்த வயசுல இரவு நேரத்துல சுக்கு காப்பி வித்து குடும்பத்தை காப்பாற்றும். எப்படி உனக்கு 3 கொண்டாட்டியே தண்ணி இருக்கும்? சுக்கு காப்பிக்கு அதுக்கு 3 இருக்கு மேடம். எப்படி ஏத்தி இறக்கணே பத்தியா? உனக்கு ஒரு கொண்டாடி கிடைச்சிடும். வாருங்கள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. வந்தால் தூக்கி போட்டு வரும்போது கள்ளப்பருப்பு நாடு. அவ்வளவுதான். நத்திங். வந்தாரை வாழ வைப்பது தமிழர் பண்பாடு. ஏன் தென்னை வைக்கலாம் சப்போட்டா வைக்கலாம் நல்லா நம்ம தரைக்கு. அபச்சாரம் செய்தாலும் கூட எண்ணம் தேடி வருவோரை உபச்சாரம் உபசரிப்பு செய்ய வேண்டும். செருப்பு. தாங்கள் அதை செய்யவில்லை. செய்ய முடியாது. நீர்கட்டு. தாங்கள் என்னை பார்த்தவுடனே என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? காரணத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கணும். இரு கைகளையும் எடுத்து வணங்கி மண்டியிட்டு என் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்கணும். 2 கை தூக்க முடியாது. கம்புக்குள்ள பரவு. தாங்கள் அதையும் செய்யவில்லை. செய்யவில்லை. உள்ளே சத்தையினடு கேட்கும்போது ஆளோசோ போட முடியாதுன்னு ஏக வசனம் பேசுறது ஏவே இவன் சொல்லக்கூடாது. மகேந்திர வேணும் எங்கிட்டு நாங்களாக ஆளோளம் சோ போட முடியாதுன்னு ஏக வசனம் பேசணும்னு தான் நான் கேட்கிறேன். நான் தாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. அப்புறம் ஏன் போட முடியாம என்ன? ஆமா மசரத்தையும் பிடிக்கிறேன். சீப்புல உள்ள மசரை பூரா பிடிக்கிறது. நீ என்னமோ ஒண்ணு அது எனக்கு தேவையில்லை. கதை நடந்துகிட்டு போது ஆளாலும் சரி போட்டுக்கணும்ல. கதைன்னு சொன்னீங்க நல்லதாங்க. கதையா சிட்டுக்குருவி கதையா? நல்ல கதையா? ஜெக்ஸ் கதையா? சிட்டுக்குருவி கதை. ஆளாலும் சரி அது இருக்கட்டும். அதெல்லாம் அப்படி இருக்கட்டுமா? இருக்கட்டும். ஆறுமணி சக்கரவர்த்தி சொன்னாப்புல பலவத்தி மாமாவும் சொன்னாப்புல. சொன்னாரா? தாங்கள் 19 புராணம் படிச்சிருக்கீங்களா? கூகுள்ல போட்டு பாரு வரும். ஒன்னு சொந்தமா எழுதுனேன். மாட்டுத்தவனி கக்குசு அறந்தாங்க கக்குசுன்னு தெரியல. ஞாபகம் இல்லை. தூக்கத்தோட எழுதுனேன். நாடகம் கொரோட்டா முன்னாடி. நீ எங்க வேணா உட்கார்ந்து எழுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 19 புராணம் படிச்சிருக்கல? ஆமா தெரியும்ல. 19 புராணத்துக்கு பேர் வேலு கடையில வந்து 150 ரூபா. அசோக் புக் ஷாப் சென்டர்ல வந்து 70 ரூபாய்ன்னு வாங்கினேன். ஏய் என்ன புராண புத்தகம் தானே? புத்தகத்து பேரை சொல்லு. எந்த கடையில வாங்கின புத்தகத்து பேரை சொல்லியா? நீ எங்க வேணா வாங்கிட்டு போ. புஷ்பா புத்தக நிலையம். அந்த அட்டையில புத்தகம் போட்டு அதுல போட்டு சரியா? புத்தகத்தை புராணத்து பேரை சொல்லு. ராமாயணம். அது புராணம் அது இல்ல. அது பேசுவோமான்னு கேக்குறேன். அது அப்புறம் பேசுவான். முதல்ல நீ 19 புராணத்துக்கு பேரை சொல்லு. பஸ்ட் புராணம். அவ்வளவு ஒரு தடவை சொல்லுவேன். என்ன சரி இங்க வா. உனக்கு படிச்சவன நிறைய படிச்சிருக்கோம். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து கொடுத்தா நீங்க சொல்லுவீங்களா? ஆமா சாத்தாங்கள ஒரு தள்ளி விடுங்க பேடா. கை தட்டல என்னாச்சு? அவ்வளவுதான். நாளைக்கு 300 ரூபா கொடுத்து வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம் வர ஆளுக்கு சேர்க்கிறேன். சரி வா பேசுவோமா? பேசுவோமா? ராமநாட்டுல இருந்து இப்படி வந்திருக்கலாம். தேவையில்லாம இளையாங்குடி போய் அங்கே போய் 2 தண்ணியை போட்டு போட்டா இருக்குன்னு கீழே விழுந்துருக்கேன். புராணத்தை பேரை சொன்னா நீ பேசுறேன் இல்ல? என் டிரைவர் பண்ணதை நான் சொல்லி அதை பேச நீ. அதை நீ காலையில அப்படிதான் பேசுங்க. இப்ப என்ன பேசணுமோ அதை பேசு. பேசியா? என்ன கொஞ்ச நேரம் பேசுனேன். ஒண்ணு கொஞ்சம் என் மனச்சாட்சி வாரு நடந்துக்கிட்டு வாக்கிங் கிளப்பி விட்டே உன் காலில் முட்டப்பத்து போட முடியும். சரியா? நான் 4 சொல்றேன். நீ 4 சொல்லு. சொல்லுவோம். அடுத்து நான் 4 சொல்றேன். அடுத்த 4 கட்டாக்கார சொல்ல சொல்லு. மைஸ் கேட்டுக்காரா? நம்ம 2 பேரும் பேசணும். நீ தான் என்ன போட முடியாது. நீ ஏகவசனம் பேசுறது நீ தான் பேசணும். வா. பிரம்மபுராணம். அதே அதே போல எத்தனை வந்து லூஸ் ஆகிருக்கேன். உன் செவரொட்டி அக்கா போறேன் பாத்துக்கிட்டே இருக்கு. நான் உன் கிட்னி ஆத்துக்கணும். சரி அதை விடு. இலக்கணம் தலக்கணம் மண்டக்கரை ஒப்புடன் முகமலர்ந்து உப்பிலாத்து உண்டல சபாஸ். அப்படி பேசுறீங்க. சாண்டி வேண்டாம். எங்க முழுமையா சொல்லுங்க கவிய.
உப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிட்டா கூழ்வார்த்தாலும் உப்பை போட்டுக்கிட்டு மிளகாய வச்சு கடிச்சு கொடுத்தாலே அமர்ந்து. உண்மையிலே விளக்காது தான் சபாஸ். அற்புதமா பேசுறீங்க. பேசுவோம் அப்ப பேசுவோம். பேச்சு மாற்றம் இல்ல. பேசுவோம். காயமே இது வையடா, காற்றடைத்த வையடா, காயமனான் துயர் செய்த அன்பாண்ட வாழ்க்கை போயிருச்சு. நான் சைக்கிள் கடை அடப்படா முடிஞ்சு கைதட்டு. என்னாச்சு? லோக்கல் தான். ஏய் என்னுடைய ஜீவன்கள் தான். சைக்கிள் டீம் போச்சு. இங்க வந்துச்சு உனக்கு ஏன் வராதா? வரலையே. இங்க காயமே இது பொய்யடா. விளக்கம் சொல்றேன். காயமே இது பொய்யடானா சைக்கிள் ஓட்டு போனவே வலிக்கு விழுந்துட்டேன், அழைச்சு போச்சு. காயமே இது பொய்யடா, காத்தடிச்ச பையடானா வால் டீப்புக்கு உள்ள இருக்க டீப்பு. அதை சொல்றேன். சரி நம்ம அடுத்து சொல்றேன். மாயவனால் குயவன் செய்த மண்பாண்ட ஓடோட மண்பாண்ட ஓட்டல அந்த ஓட்டையை அடைச்சிருக்காங்க. கைதட்டலாம். அதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. நீதான். நான் சொல்லுவேன். நான் விளக்கம் சொல்றேன். சரிப்பா. ஓடி 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 உட்கார்ந்த ஜோதியை நாடி 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 ஆத்தியார் விட்டு நாக்காளி ஒடிஞ்சு போச்சு. அதை ஒடிச்சது அங்கச்சாமி முத்துக்குமார். எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சண்டை. எங்க பள்ளிக்கூடத்துல படிச்சியா? அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சியாவா? நாக்காளி உடச்சதாலும் சரியா சொல்றீங்க. சரி இங்க வா. பொன்னின்மணி கிண்கிணி சிலம்பலி புலம ஜன்னகண்ண மண்ணகதி உச்சல தாவிட வச்சல வங்கா தககதி ஆச்சிச்ச மாயா தாயே கட்ட. என்ன பள்ளிக்கூடம் வரும்போது இப்படிதான் நிப்பா. உன்னை தேசிய அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல புகைப்படம் எடுக்கும்போது எப்படி அந்த பிள்ளைகள் நினைக்கு? பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்கிட்ட மட்டும் போட்டோ எடுக்க சொல்லுங்க. எப்படி? சரி, ஒரு திருமணம் நடக்குதுன்னு வைக்கிறேன். ஒரு ஆண் மகனும் ஒரு பெண் மகனும் மனோரை நினைக்கும் போது புகைப்படம் எடுக்கும்போது எப்படி நினைப்பாங்க? இப்படி பொண்ணுக்கு எத்துக்கொள்ளா இருக்கும். கேமராக்காரன் அதோட கழட்டி வச்சுட்டு போயிருக்கேன். போயிட்டாங்க. எதுவுமே பேசலையே. மருதமணியோட சேர்ந்தேன். ஆமா அது யாரு? ஆமா மருதமணி மயனா. அது மருதமணி மயந்தேன். எங்க போய் படுத்து கிடக்காங்க. ஆத்தூர் ஐயாச்சாமி அவனை தம்பி ரெண்டு வராங்க. இங்க வா. நீ எங்க வேணாலும் கட்டுத்தடிக்கு வந்துடுறானு. என்ன பேசுறீங்க? எத்த தண்டி வார்த்தைங்க. இப்ப நீ என்ன சொன்ன? நீதானே சொன்ன. இப்ப என்ன கவியை பேச சொன்ன? இப்ப நீ என்ன வார்த்தை சொன்ன? நீதானே சொன்ன. தகர வரிசையில் இருக்கக்கூடிய மேன்மைக்குரிய கவியை பாருங்க. நீ வேற தகர வெட்டி புரிந்து தவிச்சேன். பேசுவோமா? கத்திக்கா தாதுதி தூதுதி தத்துவி. நான் சொல்ல நீ என்ன சொன்ன? கூகை காக்கா கூகை காயா காக்கா கூகை காக்காய்க்கு சோரளி வச்சு அம்மாஜி வரத முடிஞ்சு. கைதட்டலாம். என்னாச்சு? ராமநாதபுரம் மாவட்டமே சுருங்கி கிடக்குற. ஏப்பா நான் பேச பேச உணர்ச்சியா நீ காப்பி வைக்கிறீ. எனக்கு 75 ரூபாய் பேலன்ஸ் வரணும் ப்ரோ. வியாபாரத்துக்கு நானும் பங்களிக்கிறேன். வரணுமா? குடிச்சு விட்டு காசு இருந்துச்சு. அவர் முகத்தை பார்க்கணும். டீ கடையில குடிச்சா மயிறு சொல்லுவீங்க. அப்புறம் இது என்ன பிளாட் ஓட்டுறியா? பிளாட்ல இது டீ கடை தானே ப்ரோ. அங்க வச்சிருக்காங்க. நீ கடையை தூக்கிட்டு அலையிற. சரி அதை விடு. இந்த இது வாங்கிடுவோம். ஆனா பெட்ரோலை ஏத்திட்டாங்க. எனக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லாத காலையா? பசுபதி பசுபதி பகவதி மங்கலம். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101. கருவாயன் ஆட்டோ பொன்னியந்தல் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101. ஏப்பா அந்த பேப்பர்லாம் எங்க நடந்து எடுத்தேன்? இது யாரு வச்சிங்காரு? புனித வாடி மாதா டிராவல்ஸ் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 101. ரொம்ப நன்றி. என்ன ஆனா 100 தாண்டலையாடா. சரி வா. நீ ராமாயணம் பேசுற மொயினா மாய விட்ட. ராமாயணம் பேசுறா பேசுவியா? ராமாயணத்தை எழுதியது யார்? பேனா இல்லைன்னா பென்சில். அந்த காலத்துல பேனா விடாது, எழுத்தாணி வச்சுதான் எழுதினாரு. அப்ப நான் லீவு அன்னைக்கு லீவு அம்மா வீட்டுக்கு. எதை வச்சு எழுதுறான்னு கேட்கணும். யாரு எழுதுற சொல்லு? ஒட்ட கூத்தார். ஒட்ட கூத்தர் எழுதினார்ல? ஆமா. பேசுனா பேசல பேசு. சத்தியமேட்டு பேசு.
நீ மலிப்பு அடிச்சு போயிருவ. சுடுகாட்டு காளி மேல சத்தியம். எல்லா பாயிண்ட் எல்லா பாயிண்டா அதான் சொல்லிட்டேன். இல்ல ஈபி வயர்மான் மாதிரி கிளம்பிட்டேன். ஏய் பேசி பாப்பமா, எத்தனை காண்டம் வச்சிருக்க நீ? என்ன சொன்ன? ஏய் பேசுறேன்ல, சத்தியம் பண்ணிருக்க. சுடுகாட்டு காளி மேல சத்தியம் பண்ணிருக்க. எத்தனை காண்டம் வச்சிருக்க நீ சொல்லு. அப்படியே சொல்லிட்டாங்க. வந்திருக்கிறது யாருப்பா? உன் கூட தானப்பா வந்தேன். ஏய் அதே இங்க அடிக்கிறீங்க. எத்தனை காண்டம் வச்சிருக்க? 70 80 நேத்து கருவுல தூக்கி போட்டேன். என்ன அவள எவ்வளவு புனிதமானத போய் கருவத்துல தூக்கி போட்டேன்னு சொல்ற? ஆளப்பாரு அதை கொண்டு போய் என்ன கம்பு குட்டியா வச்சுட்டு தெரியுவாங்க. ஏய் பத்திரமா மடிச்சு வச்சுக்கையா. என்ன அப்படி பேசுற நீ? நான் உனக்கு 2 எடுத்தேன். 2 ஏன் 2 என்ன 2? நான் 7 வச்சிருக்கேன். அப்புறம் என்ன அதுக்கு ஏன் கிடப்பா? 7 வச்சிருக்கேன். இன்னைக்கு நேத்து வாங்க. சரி நீங்க கேள்வி இல்ல, ஒரு காண்டம் நீ எவ்வளவு வாங்கின நீ சொல்லு. அது பெரியாஜிபத்துல அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. ஏய் என்ன பேசுறீங்க? அறிவிட்ட முட்டத்தனமா எல்லாம் பேசிக்க கூடாது. பெரியாஜிபத்துல எப்படி கிடைக்காது? டப்பா டப்பா சவப்பட்டா போல போட்டு எவ்வளவு புனிதமானது அதை போய் பெரியாஜிபத்துல கிடைக்கும். பெரியாஜிபத்துல கிடைக்காது. செல்லு போன் அடிக்குன்னு நினைக்கிறேன். நேரத்துல அடிக்க எவ்வளவு புனிதமானது போய் பெரியாஜிபத்துல மருத்துவமனையில கிடைக்குங்கிற? எங்க கிடைக்கும் தெரியுமா? பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் கிடைக்கும். கோயில்ல அலோடு பண்ணா ரைடு. கோயில்ல பண்ணி கோயில்ல பெரிய பெரிய கடைகள்ல தான் கிடைக்கும். நீ வாய ஒரு குட்டிச்சா கழித்தானே சுருமாட கூட்டி கொண்டு. ஒரு காண்டம் நீ எவ்வளவு வாங்குங்க? கம்மி தான். பெரியாஜிபத்துல ஃப்ரீ. சும்மாவா? கவர்மெண்ட்ல ஏமாத்திட்டா நல்ல ஒரு காண்ட 1500 ரூபாயா? நீ ஏமாத்திட்டாங்க. அவனை செருப்பு அடிச்சு காசு வாங்க பாரு. நான் அள்ளி தரேன். பேக்குல கூட 2 ஒட்டி கிடந்து சேப்பனியா மாமா பேக்குல இருக்கிறத பாடுறா. கண்டம். ஏய் இவா பொதுவா நீ சரி எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? திருச்சி பெரியாஜிபத்துல வேண்டிய ராமநாதபுரத்துல கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. மதுரையில கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. போனேன் சென்னைக்கு. சென்னையில போய் ஒரு காண்டா 1500 ரூபாய். எனக்கு மட்டும் பயன்படுத்துறேன், நான் மட்டும் பயன்படுத்துறேன் நினைக்கிறியா? எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க அண்ணன் எல்லாரும், அப்புறம் நான், எல்லாருமே தேவைப்பட்டா உடக்குந்தாரு. ஒண்ணுதான் வீச்சமர்த்தவைய குடும்பமா இருக்கு. எதுக்கு இப்படி பேசுற நீ? அலசிக்கிறீங்களா? ஏய் அத போய் தண்ணியில போடுவாங்களையா? பத்திரமா மடிச்சு வீட்டுல பூஜை அறையில வச்சிருக்கேனா? என்ன பேசுற? கஞ்சியை போட்டு அயன் பண்ணி வச்சுக்க. இவ்வளவு ஏன் ஒரு நாள் கிழிஞ்சு போச்சு, பத்திரமா ஒட்டி வச்சிருக்கேன். அத போய்கிட்டு ஒட்டி தான் வச்சிருக்கேன். இவ்வளவு ஏன் அது ஏற்கனவே ஒட்டிக்கிறேன். தினந்தோறும் தீப ஆராதனை ஏற்றுவேன். நாளைக்கு ஆயுத பூஜைக்கு சந்தனம் கட்டு வைப்பேனா? சந்தனம் வைக்காத, அதுக்கு முன்னாடி ஒரு கடாயை கட்டி பலி விடு. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ சம்பந்தம் இல்லாம நீ என்ன பேசிக்கிட்டு? சம்பந்தோட தான் பேசுறேன். என்ன எந்த காண்டா? பாலகாண்டம், ஏத்தியகாண்டம், ஆரண்யகாண்டம், கிசிந்தகாண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம் என்று சொல்லக்கூடியது. நீ உத்தரகாண்டம்? ஆமாங்க, நான் உத்தரகாண்டம். சாரி, நீ ராமாயணத்தை பத்தி தானே பேசுறேன்னு? ஆமா. ராமாயணத்துல ஒட்ட குத்த குத்தது 7 காண்டம் தானே? ஆமா. 7 காண்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த கூத்தர் நம்ம லோக்கல் கூத்தம். என்னை பார்க்கின்ற பொழுது யார் என்று தெரிகிறதா? உன்னை பார்த்திருக்கேன். இந்த மேகி பாக்கெட்ல இருப்பேல. மேகி பாக்கெட்ல அரே ராம். நல்லா உற்று நோக்கி பாரு. மேகி பாக்கெட்ல இப்படி பேச போட்டு மணிக்கு ஒரு பயல் பாடி வாங்க. இறைவா அலைய கம்பெனி. ஏய் சொல்லியா? என்ன சொல்ல? ஏபிசி. என்னை பார்க்கின்ற பொழுது எப்படி தெரிகிறது? திரும்ப ஏ நீதானே கதால் தட்டு போடுற? என்னது தட்டு போடுற? எப்படி இந்த கதாலி இந்த கொண்டு மாறு. அபிஷேக பிரியா சிவா அவசர போனியா? ஏய் இந்தடா ரேட் கட்டுதா ப்ரோ? ஏய் எல்லாம் கட்டாமத்தே ஒதுங்கிட்டே. ஏய் அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, சோஸ்திர பிரியன் சூரியன், கணிப்பிரியன் நந்தன், கலக பிரியன் நாரத மகர்ஷியோட ராமதே நாரதர். நீங்களா? நான் தான். என்னங்க உங்க ஊர் பக்கம் வெள்ளம் வந்துட்டு இருந்தாங்க? வெள்ளமா? ஆதிமூர்த்தி மையன் நாராயணன் தானே? நம்ம வீட்டுல இடிஞ்சு விட்டாப்பா பெரியப்பா.
ஏய் பெரியப்பா மயம் வேணும்ப்பா. யாரு? ஆதிகிருஷ்ணன் மயம் தானே? ஆதி கிருஷ்ணன் மேனா? எப்ப உனக்கு இந்த குளம்? கிருஷ்ணன் பாட்டையா? பாப்பா தொக்கெடுத்து அப்பா சொன்னாரு, இன்னும் எலும்பு ஒத்தலையாப்பா. எந்த எந்த சொல் யார சொல்ற நீ? இந்த வெள்ளம் வந்துச்சே தூத்துக்குடியில ஆதிகிருஷ்ணன். மேலோக வாசியா? படுத்துக்கிட்டு வாசிக்க மாட்டியா? மேலே வாசிக்க. மேலோகம் மேலூர். வேலூர். சரி சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. உங்கள்கிட்ட நான் விளையாண்டுட்டே இருக்கலாம். தந்தை பிரம்மதேவன் அப்ப ராசவாட்டு கோச்சுக்கிட்டு பழனிக்கு வேல்கம்ப தூக்கிட்டு டாட்டாஜில. தந்தை பிரம்மதேவன் இருக்கட்டும். தாய் கலைவாணி எவ்வளவு கேட்டீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க யார்? யார் என் பேரை கேட்டீங்களா? யாரும் கேட்டீங்க? நீங்க யாருன்னு தான் கேட்கிறேன். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அப்படி ஒர்க் பண்ணி நான் அப்படியே சேலரி வாங்கி அப்படியே பிறந்துட்டீங்க. யாருக்கு பிறந்தீங்க? அம்மாவுக்கு பிறந்து தரிச்சு மாட்டேங்க. அப்ப அப்பனுக்கு பிறக்கட. அப்பா இது பண்ணார்ல, எது ஒன்னாரு? வார சீட்டு குடிக்க போகும்போது அப்படியே சீட்டு தாரியா மொத்தத்துல பிறந்துட்டீங்க தம்பி. சந்தோஷம் தங்களை சந்தித்தல் மட்டும். சரி இருக்கட்டும். தங்கள் பேர் வீரத்தேவன் நான் கேள்விப்பட்டேன். ஆமா. எதுக்கு அவங்களுக்கு வீரத்தேவன் பேரு? 2 வருஷம் ஒரே நேரத்தில் அடிச்சு கொண்டேன். இல்லையா என்னையா உள்ள பெருமையா பேசிக்கிட்டாங்க. புலி இருக்குல்ல, காட்டில் வாழக்கூடிய தேசிய விலங்கு புலி. புலியை தாங்கள் குத்துனீங்களாம்ல? புளிய தீய வச்சு வளர்க்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். அதனாலதான் உங்களுக்கு வீரத்தேவன் பேரு. ஆமாங்க. ஆனா இதுலதான் எனக்கு சின்ன சந்தேகம். பெருசா கூட கேளுங்க. மதுரை என்பது இருக்குல்ல, மதுரை. ஆமா. அதுக்கு முதல்ல தூங்காநகரம்னு பேரு. ஆமா. அந்த மதுரை மதுரை அந்த மதுரையை காத்தான் ஒருத்தன். ஆமா. அவனுக்கு பேர் என்னையா? மதுரை வீரே. சபாஷ். மதுரையை காத்தனால அவனுக்கு சபாஷ் வந்து ஒரு சித்தி மயம். அதை விடு. மதுரையை காத்தனால அவனுக்கு மதுரை வீரன்னு பேரு. ஆமா. பருத்தி காடு இருக்குல்ல? ஆமா. இந்த பருத்தி காட்டை காத்தான் ஒருத்தன். ஆமா. அவனுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? மதுரையை காத்தனால மதுரை வீரன்னு பேரு. ஆமா. பருத்தி காட்டை காத்தனால அப்ப நீங்க புளியை தீ வச்சு விட்டனால யார கூப்பிடுறேன்? கண்ணே ராசாவே மிஷனை அசியப்படுத்துறியா? ராசாவே கையில அவுத்துட்டாலே இந்த பாட்டு பாட மாட்டேன். யாரு பிடிச்சது? இருக்கஞ்செடியோட இருக்கு பிடிச்சனே மாமா, இதனைய போல முறிகிட்ட விட்டனே மாமா, ஏதோ யோகி காணா கடந்த கிடக்குல வருது. நீ இருக்கு பிடிச்சது போதும்பா. ஜாமி ஜாமியார் வந்திருக்க பாக்க. ஜாமி அதிர்ஷ்டம் தர மாட்டாரு. முழுக்கலாம் ஆடி பாடி வரவிருப்பது குலப்பண்பு. குலப்பண்பு தவறாத வரவேற்றோமுக்கனுடைய வாழ்த்து. வெள்ளி செவ்வா சுத்தி போடுமா. வாழ்க வளமுடன் நீடூடி வாழ்க. மஞ்சப்பொடி தேக்கையிலே மஞ்சப்பொடி தேக்கையிலே உனக்குதான் அந்த பிள்ளைய போட்டிருக்குல்ல, என்னைய போட்டு தர இல்ல. அந்த பிள்ளை ஜாக்கெட்டை கட்டினாலும் முதுகு இப்படித்தான் இருக்கா. தண்ணி தொட்டு இந்த கண்ணத்தோடு
நானும் உலகத்தில் எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கின்றேன். இந்த மாதிரி சிமெண்ட் மூடாது உன்னை போன்று புளிய வச்சு ஒரு பேரழகியை அடுத்த காலம் அத பவுடர் வச்சு பாத்தீங்கன்னா கொல்லங்குடியில சூட வைக்கிறவங்கள மாதிரி ஓட வைக்கிறேன். அடுத்த கவலை யார் தம்பி? என் தங்கச்சி அளித்தவர்கள் ஆசி வழங்குவதற்காக. தங்கச்சி வேமா ஓடடி வா தாய மகமாயி. ஈசரி அது நாளைக்கு நாடகமா தான். ஆடி வா கண்ணுக்குள் ஊரடவா இது ஒரு கனவா